अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் என்னோட இன்னொரு முறை தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம கர்ம யோகம் 3வது அத்தியாயத்துல பகவத்கீதையில இருக்கோம். ஸ்தாபகாச்சாரியர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின மொழிபெயர்ப்பு பொருளரை தான் படிச்சுட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம 7வது ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். என்ன ரிப்பீட் பண்றவங்க ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எவரஸ்மிதாஜி. ஸோ நம்ம நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்றதுன்னா பண்ணலாம். யஸ்த்வ இந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுனா கர்மேந்திரியாயைஹி கர்மயோகம் அசக்தः ச விசிஷ்யதே. यस्त्व इन्द्रियाणि मनसा नियम्यार्भते अर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् अशक्तः स विशिष्यते. யாராவது படிக்கிறீங்களாங்க மாதாஜி? படிங்க. மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான். கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாலும் புறம் இன்பப்படும் ஏற்படுகிறார் மூளை சிறமையாக வாழ்வதையிடம் மனக்குறியால் தொழிலால் சரணமையும் ஆதிக்கம் விடுபட்டும் இறைவனின் திருநாட்டை அடைவது எனும் வாழ்வில் குறித்தாலும் சிறந்தார் சுயநலமும் உடன்மையாகவும் சிறந்தார் ஸ்வரூபங்களை எஸ்களை அடைவதையாளர் ஆசிரமங்களும் வாழ்வில் இந்த நோக்கத்தை அடையாளப்பட்டுள்ளன. விஸ்வனுக்கு சீரான முறையை தொகுப்பின் மூலம் திருமணங்களில் ஏற்பாடுகளும் இன்று வகையாக்கப்படலாம். சாஸ்திரங்களை பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து பஞ்சத்தை தனது தொழில்களை செய்வதன் மூலம் ஒருவன் தன்னுடைய பாதையில் முன்னேற்றத்தை காணலாம். இம்முறையை பின்பற்றும் நேர்மையானவர் ஆன்மீக வாழ்வு வாழ்வதாக படம் காட்டிக் கொண்டு அறியாத மக்களை உள்ளார். பெருமனத்திற்காக எளிமை செய்யக்கூடிய கூறி யோகியர்கள் நீதியை துப்புரவு செய்யும் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல இந்திரியாணி மனசா, இப்போ இந்திரியாணினா புலன்கள், மனசா அப்படின்னா மைண்ட் மனம். ஸோ எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி பிரபுஜி. ஸோ இதுல கிருஷ்ணர் சொல்றது என்ன அப்படின்னா, அதே சமயத்தில்னா முன்னத்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் இது இல்லையா. முன்னத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்த முக்கியமான வார்த்தை மித்யாச்சார. மித்யான்னா பொய் அல்லது போலி அப்படின்னு சொல்லலாம். ஆச்சாரம்னா செயல்கள். போலியான செயல்களை
செய்யறது செய்யற ஆள்கள் போலி மனிதர்கள் இல்லைங்களா. இப்போ என்ன போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது அப்படின்னா, புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி. இப்போ செயல்களை கட்டுப்படுத்தினா எக்ஸ்டர்னலா வெளியில வந்து ஒன்னும் செய்யாம, ஒரு வேலையும் செய்யாமன்னு வச்சுக்கோங்களேன். புலன்களை உபயோகப்படுத்தி செய்யற செயல்கள் வந்து கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு விளைவுகள் இருக்கும், பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் ஏற்படும், அது ஓகே. அது வேணான்னு சொல்லிதான் இந்த யோகிகள் ஞானிகள் என்ன பண்றாங்க, நான் எந்த வேலையுமே நான் செய்யல, நான் தியானம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்துக்கிறேன், ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்றாங்க. சரி, அது ஒரு வகையான பியூரிஃபிகேஷன் தான், அதுல தவறு கிடையாதுதான். ஆனா அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ற அந்த தவ செயல் வந்து அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு வெளியில எந்த வேலையும் செய்யல, என்னோட கை கால்கள் கண்ணு பேச்சு மனம் எல்லாத்தையுமே நான் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து நான் ஆத்மா பரமாத்மாவை வந்து நான் தியானம் பண்றேன் அப்படின்னு பண்ணா கண்டிப்பா தூய்மை அடையும் தான். ஆனா அவங்க அதை பண்ணாம வெளியில பாக்குறதுக்கு அவங்க தவம் செய்யறாங்க, ஒரு நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலத்துல ஓரமா ஒரு காட்டுல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இடத்துல உட்காந்துட்டு பண்றாங்க. அப்படிங்கும்போது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது, ஓகே. அதே இது அந்த மாதிரி பண்ணல அவங்க, வெறும் ஒரு வெளியில ஒரு பேரு கிடைக்கிறக்காக வயிற்று பொழப்புக்காக அவங்க அதை பண்ணும்போது மனசுக்குள்ள வந்து அவங்களுக்கு இன்னும் ஆசைகள் இருக்கு, புலனின்ப ஆசைகள் இன்னும் மனசுல இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு நல்ல யோகிகள் மாதிரி குரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அதாவது எதுவுமே பண்ணாத மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு, மனசு அலைப்பாயுது. அப்படிங்கும் போது அது ஒரு கேவலமான விஷயம் தானே. அதுக்கு நீ கர்மயோகமே செஞ்சுட்டு போலாமே, புலன்களை உபயோகப்படுத்தி செயல்களே செஞ்சுட்டு போலாமே. அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் வந்து 2வது அத்தியாயத்திலேயே சொன்னதுன்னு, நான் பேசாம பிச்சை எடுத்துட்டு போயிடுறேன், நான் ஏன் இந்த போர்ல ஈடுபடணும், போர்ல ஈடுபடுறது வந்து மத்தவங்களை கொலை பண்றது தானே வேலையே, என்ன போர்ல ஈடுபடுறதுங்கிறது கொலை செய்யறது, மத்தவங்களோட உயிரை பறிக்கிறது இல்லையா உடல்ல இருந்து. நான் ஏன் அந்த வேலை செய்யணும், எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம், நான் ஒன்னும் அப்படி சந்தோஷமா ராஜாங்கத்துல உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணணுங்கிற எனக்கு ஆசை கிடையாது, நான் போர்ல நான் ஈடுபடணுங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது, நான் பேசாம பிச்சை எடுக்கிறேன். அங்க இருந்துதான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் காண்டீவா அவனோட வில் வந்து எவ்வளவு உயர்ந்ததா அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அத கீழே வைக்க மாட்டான். யாராவது காண்டீவா வில்ல வந்து தவறா பேசிட்டாங்கன்னா அவங்களையே நான் கொன்றுவேன்னு சபதமே எடுத்திருந்தான் அர்ஜுனன். ஒரு முறை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் வந்து கர்ணன் கூட போரிட்டு இருக்கும் போது, குருக்ஷேத்திர வார்ல தான் அந்த போர்ல, அப்ப கர்ணன் வந்து யுதிஷ்டிர மகாராஜ வந்து கொஞ்சம் காயங்களை ஏற்படுத்திட்டு கேவலமாவும் பேசிடுவான். நீ போருக்கு தயாராகல, நீ இன்னும் போருக்கு வந்து போர் புரியற அளவுக்கு இன்னும் உனக்கு சக்தி கிடையாது, உங்களோட போரிடுறது எனக்கு வந்து அவமானம் இல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரி சொல்லி அவமானப்படுத்திடுவான் கர்ணன். இப்ப அடி வாங்கிட்டு யுதிஷ்டிர மகாராஜ் அவரோட டென்ட்டுக்கு வந்துருவாரு. போர்க்களத்துல நிறைய டென்ட் போட்டு, கொட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, டென்ட் போட்டு அவங்கவுங்க செட்டா இருப்பாங்க இரவு நேரத்துல அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, இல்ல அடிப்பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக அதுக்காக டென்ட் இருக்கும். இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் அவரோட டென்ட்டுக்கு வந்துருவாரு. அர்ஜுனன் கேள்விப்பட்ட உடனேயும் யுதிஷ்டிர மகாராஜுக்கு அடிபட்டுருச்சு, கர்ணன் தான் காரணம்னு கேள்விப்பட்ட உடனேயும் யுதிஷ்டிர மகாராஜ பாக்குறதுக்கு வந்துருவான் அர்ஜுனன். அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் கேட்பாரு, அர்ஜுனா என்ன கர்ணனை கொன்னுட்டியா, கொன்னுட்டு என்ன வந்து பார்க்க வந்திருக்கியா அப்படின்றதுக்கு அர்ஜுனன், இல்ல கர்ணனை எல்லாம் நான் இன்னும் கொல்லல, உனக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு. யுதிஷ்டிர மகாராஜுக்கு கோபம் வந்துரும். நீ என்ன காண்டீவாலாம் உனக்கு எதுக்கு, அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கேவலமா யுதிஷ்டிர மகாராஜ் பேசுவார் அர்ஜுனன் கிட்ட. அண்ணனுக்கு அடிபட்டிருக்கிற காரணமானவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவனை பழி வாங்குறத விட்டுட்டு என்ன வந்து பார்க்க வந்திருக்கியா நீ கோழை மாதிரி அப்படின்னு சொல்லி பேசவும், முக்கியமா காண்டீவாவை வந்து தவறா பேசவும் அர்ஜுனன் கோபம் வந்து வாளை எடுத்துருவான் யுதிஷ்டிர மகாராஜையே கொல்றதுக்கு. ஏன்னா அவன் எடுத்த சபதமே அதுதான்,
தன்னோட விருப்பமான அந்த காண்டீவா போ வந்து யாராவது தவறா பேசிட்டா அவங்கள கொல்லுவேன்னு சபதம் எடுத்திருப்பா. அப்படி இப்போ வாளை எடுத்துட்டான். கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவர் வர்றாரு. அவர் எப்பவுமே அவரோட ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு செயல்ல பல செயல்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைச்சிரும். பல பேர் திருப்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம பகவதத்துல உதாரணம் இது நம்ம அடிக்கடி கேட்கிறோம் இல்லையா? வேருக்கு வந்து முதல்ல வேர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதான் ஞானிகள் ஆரம்பத்துல அதுதான் பண்ணுவாங்க. வேர் எங்கன்னு, ஆத்மா, பரமாத்மா, பகவான், இதெல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் பக்தி பண்ணுவாங்க. ஆனா அவங்க பாதியிலேயே நின்றதுனாலதான் அவங்களால பக்தி பண்ண முடியறது இல்ல. சோ வேறு வந்து கிருஷ்ணர் இல்லையா? அந்த ஒரு மரத்தோட வேறு கிரியேஷன், மெட்டீரியல் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், பௌதிகமோ ஆன்மீகமோ எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன, யாருன்னா கிருஷ்ணர். அநாதிர் ஆதிர் கோவிந்தம் சர்வ காரண காரணம்னு பிரம்ம சமீதத்துல கிருஷ்ணர் பத்தி பிரம்மா சொல்றாரு. அப்போ அந்த வேர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேரு, அதாவது ஒரு மரத்துக்கு வேர் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேருக்கு நம்ம தண்ணி ஊத்துனா அந்த மரத்துக்கு உண்டான எல்லா பகுதியில இருக்கிற விஷயங்களும் திருப்தி அடைஞ்சிரும், நல்லா வளர்ச்சி பெறும், ஊட்டச்சத்து கிடைச்சிரும். அப்ப கிருஷ்ணரை நம்ம திருப்தி படுத்தினோம்னா போதும், அவரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை திருப்தி படுத்திடுவாரு. நம்ம யாரெல்லாம் அவரை திருப்திப்படுத்துறாங்களோ அவங்களையெல்லாம் அவர் திருப்திப்படுத்திடுவார். அந்த வேருக்கு தண்ணி ஊத்துனா இலை, பூ, செடி, காய், கொடி எல்லாம் அதுல இருக்கிற விஷயம், அந்த மரத்துல இருக்கிற விஷயம் எல்லாமே திருப்தி அடையிறது. வயிறுக்கு உணவு அளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கை, கால், கண்ணு, மூக்கு, காது எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து கிடைச்சு அதனோட வேலைகளை அது நல்லபடியா செய்ய முடியுது. அது மாதிரி பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் இல்லையா? அவரு நம்மளை எப்படா திருப்திப்படுத்தலான்னு அவரும் ஏங்கிட்டு தான் இருக்காரு. எப்போ நம்ம அவரை ஒரு ஸ்டெப்ப அவரை நோக்கி போறோமோ அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? அவரா தேடி வர்றாருதான், ஆனா நம்ம பாக்குறது இல்ல. பரமாத்மாவா நம்ம கூடவே இருக்காரு, அது நமக்கு புரியறது இல்ல, அதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியறது இல்ல. சோ கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு அர்ஜுனன் கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா, அர்ஜுனா நீ வந்து சபதம் எடுத்திருக்கிறது என்னமோ கரெக்ட் தான், இந்த மாதிரி உன்னோட காண்டீவா வில்ல யாராவது தவறா பேசினா அவங்கள கொன்றுவ அப்படின்னு சபதம் எடுத்திருக்க, அது சரிதான். இப்ப உன்னோட அண்ணன் யுதிஷ்டிர மகாராஜ் அதை பண்ணிட்டாரு, நீ அவரை கொல்லணும்னு வாள் எடுத்திருக்கிற, அதுவும் சரிதான். ஆனா உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா அது உங்க அண்ணன். அதனால நீ என்ன பண்ணு, ஒரு சத்திரியனுக்கு வந்து எது வந்து சாவுக்கு ஈக்குவல் சொல்லுங்க பாப்போம் யாராவது. இத நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாப்போம். ஒரு சத்திரியனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து சாவை விட மோசமானது அல்லது சாவுக்கு சமமானது எது? கரெக்ட் மாதாஜி, எவரெஸ்ட் மாதாஜி ஞாபகம் வச்சிட்டாங்க, வெரி குட். சோ உங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு நீங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது, பரவாயில்ல. சோ அந்த அவமானம் நீ பண்ணிட்டீன்னா யுதிஷ்டிர மகாராஜா, அவருக்கு அது சாவுக்கு ஈக்குவல், அப்ப நீ கொலை பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனன் வந்து யுதிஷ்டிர மகாராஜ் இப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான். நீ என்ன பண்ண, நீ திரௌபதிய வந்து காப்பாத்தினியா? திரௌபதி வந்து ஒரு ஒரு உதவிக்கரம் இல்லாம அப்ப அவ தனியா தவிச்ச போது நீ வந்து காப்பாத்தினியா? இல்ல நான் தான் கேட்டிருந்தேன்னா நான் உடனே கௌரவர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்க முடியும், ஆனா நீ எனக்கு அனுமதி கொடுத்திருப்பியா? கொடுத்திருக்க மாட்ட. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மாதானே இருந்த, கோழையா தானே இருந்த அப்படின்னு சொல்லி அவமானம் படுத்திடுவோம். இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. அந்த வார்த்தையில சொல்லி முடிச்சோடனே அர்ஜுனன் யுதிஷ்டிர மகாராஜ் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணி, நான் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, என்னோட சபதத்தை நிறைவேற்றணும் தான் இது மாதிரி பண்ண, கிருஷ்ணரோட ஐடியால என்ன மன்னிச்சிருங்க. யுதிஷ்டிர மகாராஜுக்கும் அது புரியும். சோ அந்த அளவுக்கு வந்து அர்ஜுனன் வந்து அந்த காண்டீவா மேல இதா இருக்கான். ஆனா அவன் கௌரவர்களை கொல்றதுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலுமே அவன் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த காண்டீவத்தையே கீழே போடுறான். எந்த காண்டீவத்தை கீழே வைக்க மாட்டேன்னு சொன்னானோ அந்த காண்டீவத்தை கீழே போடுற அளவுக்கு அவன் மனசு
மென்டலா அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான். சைக்கலாஜிக்கலா அவன் ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம், இது போரே வேண்டாம், எனக்கு இந்த வில்லே வேணாம்னு கீழே போடுற அளவுக்கு அவன் அந்த டிப்ரெஷன்ல போயாச்சு. அப்படி இருக்கிறவன் நான் பிச்சை எடுத்தாது நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையை, இனிமேலு எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டான்னு அந்த அளவுக்கு துறவரம் மனசுல வந்தாச்சு. எக்ஸ்டர்னலா வர்ற துறவரம் எதுவும் வேணான்னு போய் வெளியில உட்கார்ந்துக்கிட்டு மனசுக்குள்ள ஆசைப்படுறது, அது போலி மித்யாச்சாரா. ஆனா இன்டர்னலா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி துறவரம்ங்கிற அந்த எண்ணம் வந்தாச்சு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. ஆனா கிருஷ்ணர் அத அக்செப்ட் பண்ணல, அதை அப்ரூவ் பண்ணல. சத்திரியனா இருக்கும்போது நீ ட்ரையா ரெனன்சியேஷன் பண்றேன், துறவரம் பண்றேங்கிறது போலியா பண்றது வேஸ்ட். ஏன்னா உள்ளுக்குள்ள அவனுக்கு ஆசைகள் வருது, ஆசா பாசங்கள் வருது அப்படின்னா அது போலியான ஒரு விஷயம். அவனை மட்டும் ஏமாத்திக்கல, மத்தவங்களை ஏமாத்தல, அவனையவே ஏமாத்திக்கிறான், அவனையவே முட்டாளாக்கிக்கிறான் இல்லையா? அதனால அதுக்கு நீ கர்மயோகமே பண்ணிட்டு போயிடலாமே. இப்ப இந்த அத்தியாயத்திலயா 7வது இந்த ஸ்லோகத்திலயா இல்ல அடுத்த ஸ்லோகத்திலயான்னு பாக்குறேன். அடுத்த ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல பிரபுபாதர் கொடுத்திருப்பாரு, போலி யோகியை விட வீதியை துப்புரவு செய்யும் நேர்மையான சுத்திகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர். நீ இங்க இப்ப நானு துறவரம் பண்றேன் அதெல்லாம் சொல்லி பண்ணலாம். ஆனா மனசுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது போலியான விஷயம், அது நீ முட்டாளாக்கிக்கிற. அந்த மாதிரி செய்யறதுக்கு நீ கர்மயோகத்தை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நேர்மையா ஒரு வேலையை செய்யும் போது, தர்ம வழியில செய்யும் போது, அது மாதிரி பண்ணும்போது போலியா நீ உட்கார்ந்து மத்தவங்களுக்கு மத்தவங்க கிட்ட பேரு வாங்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு பண்றது கேவலமான விஷயத்துக்கு நீ துப்புரவு தொழிலாளியா தெருவை கூட்டுறாங்க இல்லையா, அது நேர்மையா செஞ்சாங்கன்னா அது எவ்வளவோ மேல் அப்படின்னு பிரபுபாதர் அடுத்த பொருளுரையில கொடுத்திருப்பாரு. சோ அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம், அதையும் சேர்த்தியே அதுக்கும் சேர்த்தியே நான் இந்த கதைய சொல்லிடுறேன், படிச்சிடலாம். ஸ்லோகம் 8. நியதம் குரு கர்மத்வம். யாராவது ரிப்பீட் பண்றீங்களா? கர்ம ஜாயோயோ ஹ்ய கர்மணஹ சரீர யாத்ராபி சாதே ந பிரசித்யேத் அகர்மணஹ. சரி, நான் ஒரு தடவை இதை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்ய கர்மணஹ சரீர யாத்ராபி சதே ந பிரசித்யேத கர்மணஹ. யாராவது படிக்கிறீங்களா? ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க. தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. ஒருமுறை நெருமுறையை பிறந்ததாக சொல்லிக் கொண்ட போரை தியானத்தில் பலரும் கடந்தவர்களும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக எல்லாவற்றையும் திறந்துவிட்டதாக பொய்வேடம் கூடும் அழைப்பாளர்களும் பலருண்டு. அர்ஜுனன் ஒரு போலியாவதை பகவான் கிருஷ்ணர் விரும்பவில்லை. சத்திரியர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். அர்ஜுனன் போர் தலைவனாகவும் எண்ணத்தானாகவும் திகழ்ந்ததால் தன்னுடைய நிலையிலேயே இருந்த ஒரு கிரகஸ்த சத்திரியனுடைய தர்மங்களை நிறைவேற்றுவதே அவனுக்கு மிக சிறந்ததாகும். அத்தகைய செயல்கள் ஆதீக மனிதனின் எதார்த்தத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜடக்கிழமையில் இருந்து அவனை விடுவிக்கின்றன. வயிற்று பிழைப்புக்காக துறவினை ஏற்பது மகனானாலும் வேறு மனித மனநோக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாவற்றுக்குமே உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக
செயலாற்றுமே இன்றியமையாதது. தடைகளை தூய்மைப்படுத்துவது. தூய்மைப்படுத்தாதவரை தான் கூறிதனமாக நிலையை திறப்பது பயனற்றது. நடைமுறையில் உள்ள அனைவரிடமும் மாளிகை இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற அசுத்தமான சுபாவம் புலநுகர்ச்சிக்கான சுபாவம் உண்டு. எத்தகைய அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறாக அளிக்கப்பட்ட கல்விகளின் மூலம் தூய்மை அடையாமல் செயல்களை தொடர்ந்து மற்றவை மீது செலவில் வாழும் பேரளவிலான ஆன்மீகவாதியாவதற்கு எவ்வளவு வருமானம் முயற்சி செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஸோ 8வது ஸ்லோகம் நான் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. சோ நான் சொன்ன அந்த பிரபுபாதரோட வீதியை துப்புரவு செய்யும் நேர்மையான சுத்தகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர். அது 7வது ஸ்லோகத்தோட பொருளுரை தான். சாரி, இப்போ இந்த 8வது ஸ்லோகம் அதனோட தொடர்ச்சி. அதுல ஒரு இடத்துல ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாத வரை தான் தோன்றித்தனமாக தொழிலை துறப்பது பயனற்றது. ஜட உலகில் உள்ள அனைவரிடமும் பௌதிக இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்ற அசுத்தமான சுபாவம் புலனுகர்ச்சிக்கான சுபாவம் உண்டு. இத்தகைய அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, ஆரம்ப நிலையில, ஏன்னா எல்லாத்தினாலையும் துறவரம் மேற்கொள்ள முடியாது இல்லைங்களா. அது எல்லாரும் துறவரம் மேற்கொள்றவங்க எல்லாருமே பியூரிஃபிகேஷன் தூய்மை அடையறாங்களா அப்படிங்கறதும் கொஸ்டின் மார்க் தான். மேபி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வேணா ரெனன்சியேஷன் எடுத்துக்கலாம். துறவரம் மேற்கொள்றது ஒரு சின்ன தொகை மக்கள் தொகை வேணா அது நோக்கி போகலாம், தூய்மையும் ஆகலாம், அடுத்த நிலைக்கு வரலாம், பக்திங்கிற நிலைக்கு வரலாம், பக்தி தொண்டுல ஈடுபட்டு வைகுந்தத்துக்கு போகலாம். வாய்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லாத்தினாலையும் பண்ண முடியாதுல்ல. ஒரு சாதாரண மனிதனால பண்ண முடியுமா? இப்ப அர்ஜுனன் ஒரு சாமானிய மனிதன் தான். கண்டிப்பா அரசாங்க வேலையில இருந்தாலும், பெரிய செல்வாக்குல இருந்தாலும், பேர் புகழ் வெற்றி சாமர்த்தியம் தெளிவு, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, புஜசக்தி எல்லாமே இருந்தாலுமே அர்ஜுனனால துறவரம் போய் அங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுமா அப்படிங்கிறது முடியாது. அவன் எந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆவாங்களோ அந்த இடத்துல, ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுபாவம் நேச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தருக்கு பிராமண குணம், ஒருத்தங்களுக்கு சத்திரிய குணம், வைசிய குணம், சூத்ர குணம்னு இருக்கலாம். சில பேர் இந்த சூத்ர குணம்ங்கிறது தொழிலாளி வர்க்கம். அவங்க நான் முதலாளி எல்லாம் ஆக முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாம் கிடையாது, நான் பெஸ்டா நல்லா தொழில் பண்ணுவேன், நீங்க என்ன வேலை செய்ய சொல்றீங்களோ அதை நல்லா செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறவங்க அந்த சூத்ர குணம் இருக்கிறவங்க இல்லையா. 3 குணங்கள் இருக்கு இல்லையா இயற்கையில, பிரகிருத்தில முட்குணங்கள் இருக்கு. உங்களுக்கு அது நல்லா தெரியும். யாராவது சொல்லுங்க, சங்கரி மாதாஜி தவிர வேற யாராவது சொல்லுங்க முட்குணங்கள். ரஜகுணம். எவரெஸ்ட் மாதாஜி கரெக்ட், வெரி குட். எல்லாம் கலக்குறீங்க, சூப்பர், ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ. வெரி குட் மாதாஜி. அப்ப 120% ஆயிருங்க மாதாஜி. நம்ம கரெக்ட் மாதாஜி. அது அந்த ப்ரொபோர்ஷனேட் எல்லாம் எனக்கு தெரியாது, இத்தனை பெர்சன்டேஜ் இது இருக்கணுமா அப்படிங்கறது சாஸ்திரத்துல அதெல்லாம் நான் படிக்கல. சத்துவ குணத்தை தான் நம்ம முக்கியமா நம்ம அதை எலிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பதான் நம்ம சுத்த சத்துவத்துக்கு வருவோம். சுத்த சத்துவங்கிறது பக்தியில இருக்கிற நிலை, சுத்த பக்தியில இருக்கிற நிலை.
நம்ம எடுத்தோன்னையும் இப்ப அர்ஜுனனுக்கே கிருஷ்ணர் வந்து இந்த பக்தி பண்ணுன்னு எடுத்து கொடுக்கல பகவத்கீதைய. அவருக்கே வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு கிருஷ்ணர் அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணு. நீ ஏன் ஞானி மாதிரி யோகி மாதிரி பேசிட்டு இருக்க? பேசாம கர்ம யோகத்தை பண்ணு. உனக்கு தெரிஞ்சது என்ன? சத்திரிய வேலை, போர் புரியறது, சண்டை போடுறது, மக்களை காப்பாத்துறது, அத நீ நல்லா செய்வ. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீயே வந்து ஆர்டிபிஷியலா செயற்கையா நான் வந்து காட்டுக்கு போறேன், தியானம் பண்றேன், தவம் பண்றேன்ட்டு போற. குலசேகர ஆழ்வார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 12 ஆழ்வார்கள் வந்து 12 பெரஃபெர்னேலியா பகவானோட நித்தியமான சக்திகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த அது என்ன சொல்லுவாங்க, பெரஃபெர்னேலியானா அவரோட பொருட்கள் இருக்கும்ல. இப்ப அவரோட சங்கு ஒருத்தரா பிறக்கிறது, சக்கரம், சங்கு சக்கரம், கடாபத்மா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா பிறப்பாங்களே. இப்ப நம்ம ராமாயணமே பார்த்தோம் இல்லையா? அதுல 4 பசங்களும் ராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருகுணன், எல்லாரும் 4 பேரும் ஒவ்வொரு இதா பிறந்தாங்க இல்லையா? ஒரு பேரஃபெர்னேலியாவா பிறந்தாங்க. அதே மாதிரி இந்த இவங்களும் நம்ம 12 ஆழ்வார்களும் அதே மாதிரிதான் பிறந்தாங்க. சோ அத வந்து பிரசாத அப்படின்னு சொல்லுவாங்க பெரஃபெர்னேலியாக்கு. அந்த வந்து அவங்க வந்து எப்பவுமே நித்தியமா பகவான் கூடவே இருக்கிறவங்க, டிவைன் கம்பேனியன்ஸ் அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாம் வந்து பகவான் எப்பெல்லாம் அவதாரம் எடுத்து வர்றாரோ அவங்க கூட வர்றது, செயல் ஏதாவது அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக நித்தியமா சேவை பண்றாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது. சோ இப்ப ராமர் வரும்போது லக்ஷ்மணன், நம்ம அனந்த சேஷனே லக்ஷ்மணனா வர்றது, கிருஷ்ணர் வரும்போது பலராமரா வர்றது. அந்த மாதிரி ஆழ்வார் வந்து கௌஸ்தவ மணி இருக்கு இல்லைங்க, கிருஷ்ணரோட கௌஸ்தவ மணியே வந்து குலசேகர ஆழ்வாரா வந்து பிறக்கிறாரு இல்லையா? இப்ப ஸ்ரீமத் பகவதத்திலேயே ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, 11வது ஸ்கந்தம்னு நினைக்கிறேன். அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பக்தர்கள், தென்னிந்தியால நிறைய பக்தர்கள், முக்கியமா கலியுகத்துல அவங்க எல்லாம் வந்து கலியுகத்துல வந்து பிறக்கணும்னு வேண்டிக்குவாங்களாம். யாரு? சத்தியுகத்துல இருக்கிறவங்க, மத்த யுகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். எதுக்கு அப்படின்னா கலியுகத்துல வந்து பிறக்கணும்னு. ஏன் அப்படின்னா கலியுகத்துலதான் நாராயணனோட பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். அது முக்கியமா வந்து தென்னிந்தியால நிறைய இடத்துல புனித நீர் ஆடி, திராவிட தேசத்துல புனித நீர்ல, புனித ஸ்தலத்துல அவங்க எல்லாம் வந்து பக்தி பண்ணிட்டு இருப்பாங்களாம். உங்களோட தூய்மையான இதயம் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குமா. சோ 12 ஆழ்வார்கள் நம்மளுக்கு தெரியும் தென்னிந்தியால வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின பாஸ்ரம் எல்லாமே நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் படிச்சிருப்பீங்க. நான் அந்த அளவுக்கு அதுல இன்னும் டீப் ஆகல. பட் அதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போதே நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதாரணத்துக்கு கேள்விப்பட்டாலே நம்மளுக்கு பக்தி வந்துரும் இல்லைங்களா? அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாரும் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அடிக்கடி சொல்றது குலசேகர ஆழ்வார் அவரோட முகுந்தமாலா ஸ்தோத்திரம், அவரோட பக்தி பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா, பகவான் மேல இருக்கிற பக்தி பிரார்த்தனைகள் முகுந்தமாலா ஸ்தோத்திரம்ங்கிற சாஸ்திரம் மூலியமா நம்மளுக்கு பிரபுபாதர் அதை கொடுத்திருக்காரு டிரான்ஸ்லேட் பண்ணி. ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு முறை அவருக்கு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அவரும் வந்து ரஜகுணத்துல இருக்கிற மாதிரிதான் இருப்பாரு. இப்ப வந்து சத்துவகுணத்துல பிராமணர்கள் இருப்பாங்க, ரஜகுணத்துல வந்து சத்திரியர்கள் இருப்பாங்க. ரஜகுணமும் சத்துவகுணமும் கலந்தவங்களா வைசியர்கள் இருப்பாங்க, தமகுணத்துல சூத்திரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவரு வந்து அந்த ரஜகுணத்துல அரசாங்கத்துல இருக்கேன், நான் யாரையும் சார்ந்து இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல இவரு இருந்தாராம். அதுக்கப்புறம் நாள் போக்குல அவர் பக்தியில அவர் டெவலப் ஆகுறாரு. தினசரி நாராயணம் பாராயணம் கேட்பாங்க இல்லையா, அந்த ராமாயணம் கேட்கறதுல அவருக்கு விருப்பம் ஆகி, நீங்க இந்த கேள்விப்பட்ட கதை தான். ஒரு முறை அவரு ராமாயணத்தை கேட்க அவரு வந்து ரொம்ப அதுல ஈகரா இன்வால்வ் ஆகி ராமர் வந்து தனியா தேடிட்டு இருக்காரு சீதைய, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு முறை 14,000 ராட்சசர்கள், நீங்க வால்மீகி ராமாயணம் நம்ம 2 வாரம் கதை நடத்தணுமே சப்தாக, அப்ப நீங்க நிறைய பேர் கலந்துருப்பீங்க, சில பேர் வரக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். அதுல நம்ம
இதெல்லாம் படிச்சோம், இந்த கதையெல்லாம் நம்ம பேசணும். 14,000 ராட்சச ராவணன் அனுப்பிச்சு வைப்பான், இவர் போய் ஒத்தால பாத்துக்குவார். அதெல்லாம் லக்ஷ்மணன் வந்து சீதா மாதாவை பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த எபிசோட கேட்டுட்டு குலசேகர ஆழ்வார் உடனே எந்திரிச்சுருவாராம். கதை கேட்க கேட்க அவர் வந்து உண்மையாவே இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாரு. என்னது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாராம், ஆர்மியை ப்ரிப்பேர் பண்ணுங்க, நம்ம உடனே போவோம், அந்த காட்டுக்கு போய் நம்ம ராமாவை காப்பாத்துவோம். இன்னும் ஒத்த ஆளா என்ன பண்ணுவாரு அவரு? 14,000 ராட்சசாஸ் இருக்காங்க, லக்ஷ்மணனை விடுங்க, அவங்க சீதாவை பாத்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போவோம் உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பு அப்படிம்பாராம். அப்ப இவங்க இதே மேட்டரா போகும். எப்ப பார்த்தாலும் இவர் வந்து காப்பாத்த போகணும் பாரு, இவங்கெல்லாம் இந்த மினிஸ்டர்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவரை உட்கார வைக்கணும். இல்ல பரவாயில்ல. ஒரு முறை சொல்லி பார்த்தாங்களா, இல்ல இது நடந்தது ரொம்ப யுகத்துக்கு முன்னாடி, திரேத்த யுகத்துல நடந்தது, இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம்னா அவர் அந்த சென்சஸ்க்கே வரமாட்டாரு. அவ்வளோ அளவுக்கு ஈகரா பக்தியில இன்வால்வ் ஆயிடுவாராம். கதை கேட்க கேட்க அவர்னால இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண மாட்டாரு. அவர் ஒரு தொண்டனா பக்தனா வந்து அவரு கூட, நான் ஒரு அரசர், எனக்கு ஆர்மி இருக்கு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த பாவத்துல இருப்பாராம். அந்த பக்தி பாவத்தை எல்லாம் நம்மளுக்கு கேட்கும் போது இப்படியுமா நம்மளும் கதை கேட்கிறோம், ஈகர்னஸ் எல்லாம் வருது. ஆனா நம்ம அங்க போய் பண்ணணும், அந்த செயல்ல நம்மளும் இன்வால்வ் ஆகணுங்கிற அளவுக்கு நம்மளை மறக்கல. அந்த அளவுக்கு அவரோட எக்ஸ்டர்னல் சென்சஸ் எல்லாம் மறந்து நான் வந்து இப்ப போகணும் அப்படிமாறான். ஒரு முறை என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்றாங்க, மந்திரிகள் பிராமணர்கள் அந்த அசம்பிளில இருப்பாங்கல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே அனுப்பிச்சிடலாம், காட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க எல்லாம் வெற்றியோட திரும்பி வர்ற மாதிரி நம்மளே ஒரு டிராமாவை செட் பண்ணுவோம். அரசர் வரும்போது அவங்க ஆப்போசிட்ல வர மாதிரி செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவோம், எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி பண்றாங்களாம். அரசர் வந்து குலசேகர கிளம்புங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு போகும்போது பாதியில அந்த காட்டுல இருந்து வர்றாங்களாம் இவரோட சோல்ஜர்ஸ். அரசே, அதுவும் அவங்க எல்லாம் வரும்போது அந்த பாவத்தை வச்சுக்கணும் இல்ல, கோபமா வர்ற மாதிரி, அந்த ராட்சசர்களை எல்லாம் நாங்களும் கொன்னு வீழ்த்திட்டோம், நாங்க ராமருக்கு வந்து உதவி செஞ்சுட்டோம், ராமர் இப்போ வெற்றி அடைஞ்சிட்டாரு, எல்லாம் ஆல் க்ளோரிஸ் டு ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்ல வர்றாங்களாம். உடனே இவங்க ஆளுங்க இங்க இருக்கிறவங்க பாருங்க எல்லாம் வெற்றியோட வர்றாங்க, நம்ம போக வேண்டியது இல்ல ராஜா, நம்ம எல்லாம் திரும்பி போயிடலாம் வாங்க நாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ராமாயணத்துல சில பகுதி எல்லாம் வரும் இல்லையா, ராமருக்கு திருமணம் ஆகுறது, டிவைன் மேரேஜ், அல்லது பெரிய வெற்றி அடையிறது, சில எபிசோட்ஸ் எல்லாம் வரும்ல, வெற்றி அடையிற எபிசோட்ஸ், அதுக்கெல்லாம் உடனே எங்க நாட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி அதை பாம்பா செலிப்ரேட் பண்றது. இல்ல சோகமானதுன்னா இவரு உட்காந்துட்டு அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இருப்பாரு அந்த பக்திலாம். சோ வெளியில பார்த்தோம்னா அவரு ஒரு ராஜா ஆப்புலண்டா இருக்காரு, எல்லா ஐஸ்வர்யத்திலயும் இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணருக்கே ராமருக்கே அப்படிங்கிற அந்த பாவத்துல அனந்த பத்மநாபரை தான் அவர் வழிபட்டாரு. சோ ஆனா ராமாயணத்தை டெய்லிக்கும் கேட்பாரு. அவரோட பாவம் எல்லாமே அந்த உயர்ந்த நிலை பக்தி, உன்னத பக்தியில இருந்துச்சான். அப்ப வெளியில அவரு வந்து ராஜாவா இருந்தாலுமே இன்டர்னலா எப்படி இருந்தாருன்னா ஒரு சாதாரண ஒரு ரினன்சியேட் எல்லாம் துறவியா இருந்தாரு. சோ இதுதான் வந்து கர்மயோகிக்கு நல்ல உதாரணம். கர்மயோகா இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இல்லையா, கர்மயோகம் வந்து கிருஷ்ண உணர்வில் பண்றது. கர்மயோகம் மட்டும் பண்ணிட்டு போறது இல்ல. இப்போ ஒரு ராஜா அவனோட வேலைய நீதி நெறியோட பண்றான், என்னென்ன நியமங்கள் கொடுத்திருக்கோ சாஸ்திர பிரகாரம் வேத நெறிப்படி இதெல்லாம் பண்றான் அப்படின்னா ஓகே, அது கர்மயோகம். ஆனா உண்மையான கர்மயோகம் என்ன அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படுறது என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல கர்மயோகம் பண்றது. அம்பரீஷ் மகாராஜ் மாதிரி, பரீட்சித் மகாராஜ் மாதிரி, இவரு நம்ம கௌஸ்தப மணியா குலசேகர ஆழ்வார் வந்தார் இல்லையா, அவரு மாதிரி இவங்கள மாதிரி கர்மயோகம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வர்ணாசிரம தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள். யாரு சொல்றீங்க 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் என்னென்னு? நம்ம படிச்சிருக்கோம் இதைய. சரி, நான் வேணா க்ளூ கொடுக்குறேன். 4 வர்ணங்கள்ல ஃபர்ஸ்ட் வர்ணம் வந்து பிரம்மச்சாரி, இது பிராமணாஸ். அது தொழில் அடிப்படையில வந்து வரும். கரெக்ட் மாதாஜி, பிராமணாஸ். அப்புறம் அடுத்தது
சத்ரியாஸ், வெரி குட். டீம் ஒர்க் வெரி குட், வெல் டன் எல்லாத்துக்கும். வெரி குட். அந்த டாப் லெவல்ல இருக்கிறது யாருங்க நம்மளுக்கு வர்ணத்துல? எது டாப் லெவல்ல இருக்காங்க? யாரு? பிராமணாஸ். பிராமணாஸ். அடுத்தது சத்ரியாஸ். அடுத்தது சத்ரியாஸ் இல்லையா? இப்ப பிராமணர்கள் வந்து தலை பகுதி மாதிரி, சத்ரியாஸ் வந்து கை, அப்புறம் வைஷ்யாஸ் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க அவங்க வயிற்று பகுதி மாதிரி இல்லையா? நம்மளுக்கு உணவு கொடுக்கறவங்க விவசாயிகள் இல்லையா? பால் கறந்து கொடுக்கறது, பால் வியாபாரம் பண்றது, விவசாயம் பண்றது, இதெல்லாம் வைஷ்யர்கள். சோ நம்மளுக்கு உணவு அளிக்கிறது வைஷ்யர்கள். நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம அந்த அந்த புஜங்கள்னால நம்மளை பாதுகாக்கிறவங்க சத்திரிய. அந்த அறிவு பூர்வமா நம்மளுக்கு கன்சல்டேஷன் பண்றது, கன்சல்டிங் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறது பிராமணர்கள் இல்லையா? இப்ப நம்ம பஞ்சாங்கம் பார்க்க சொல்றது, நல்ல நேரம், இதெல்லாம் பிராமணர்கள் கிட்ட போய் கேக்குறாங்க இல்லையா? அரசர்கள் எது பண்ணலாம், எந்த நேரத்துல பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், எப்படி யாகம் பண்றது, எந்த யாகம் பண்றது, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு எது நல்லது, லோக க்ஷேமத்துக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் யார்கிட்ட கேட்டு பண்ணுவாங்க? சத்ரியாஸ்னா பிராமணாஸ் கிட்ட தான் கேட்டு பண்ணுவாங்க. பிராமணர்கள் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்தது சூத்திரர்கள் வந்து கால்கள் மாதிரியா, அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலாளிகள். எல்லாத்துக்கும் பிராமணர்களுக்காகட்டும், வைஷ்யர்களுக்காகட்டும், சத்திரியர்களுக்காகட்டும், வைஷ்யர்களுக்காகட்டும், இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கறது சூத்திரர்கள். சரி, இது 4 வர்ணங்கள். 4 ஆசிரமங்கள். இதை யாரு சொல்றீங்க? 4 ஆசிரமங்கள். நான் க்ளூ கொடுக்கறேன் பாருங்க மறுபடியும். வர்றீங்க கரெக்டா வர்றீங்க. சொல்லுங்க. பிரம்மச்சாரியம், வானப்பிரஸ்தா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு கிரகஸ்தா. நாலாவது அதுதான் ஃபர்ஸ்ட். பிரம்மச்சாரியம் ஃபர்ஸ்ட். நீங்க ஏஜ் வைஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசு இந்த வயசுக்கு இந்த பண்ணுவாங்க. அப்படி கடைசியில என்ன பண்ணுவாங்க? வர்ணாசிரமத்துலதான் இப்ப ஆசிரமத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வர்ணங்கள் பேசிட்டோம், ஆசிரமங்கள் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆசிரமங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு துறவியே இன்னொரு பேரு சன்னியாசி இல்லைங்களா? சோ 4. அப்போ இப்ப சொல்லுங்க பாப்பா, 4 சொல்லுங்க. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா. வெல் டன், குட் ஜாப், குட் ஜாப், சூப்பர். தனியா வேற எங்கேயோ படிச்சுட்டு இருப்பீங்களா இருக்குது எல்லாருமே இல்லையா? எல்லாம் கரெக்டா சூப்பரா சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்குது எனக்கு. வெரி குட், வெரி குட். சோ பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. சோ இது 4 வந்து ஆசிரமங்கள். ஆசிரம்னா ஒரு இடத்துல இருக்கிறது, வீடுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான். இப்ப பிரம்மச்சாரி குருகுலத்துல படிக்கிறாங்க. கிரகஸ்தர்கள் வந்து கிரகங்கள், கிரகம்னா என்ன? வீடுன்னு சொல்லுவோம். அதுல வந்து அவங்க வாழ்க்கையை நடத்துறது. அப்புறம் இது வானப்பிரஸ்தாங்கிறது வனத்துக்கு போய் அங்க வனம்னா இந்த மாதிரி கோயில் குளம்னு போறது. அடுத்தது சன்னியாசிங்கிறது நமக்கு தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொள்றது. இதுதான் 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். இது எதுக்கு கிருஷ்ணா கிரியேட் பண்ணாரு அப்படின்னா, எடுத்தோடனே நீ துறவரம் போப்பா, நீ பக்தி பண்ணுனா எல்லா மக்கள்னாலும் எல்லா ஜீவாத்மாக்களும் அதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்ட் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களோட குணங்கள் இருக்கும் இல்லையா? சோ மெட்டீரியல் நேச்சரும் நம்மளுக்கு குணங்கள் அப்ளை பண்ணுது. நமக்கு பாஸ்ட் கர்மா மூலியமாவும் இப்ப நம்மளோட குணங்களும் எல்லாம் கலந்து நமக்கு ஒரு குணம் வரும் இல்லையா? நம்ம ப்ரீவியஸ் பிறவியில வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து நம்ம பிராமணாவா இருந்தோம் அப்படின்னா சத்துவ குணத்துல அதிகமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நல்ல பிராமணர்களா இருந்திருந்தா. அப்ப இந்த பிறவியில நம்ம பிராமணர்களா இல்லாட்டி கூட ஒரு வைஷ்யராவோ சூத்ராவோ இருந்தா கூட சத்துவ குணம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்ப இப்போ மெட்டீரியல் நேச்சர் நம்ம சாது சங்கங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா சத்துவ குணம் அதிகமா இருக்கும். இதே நம்ம அசோசியேஷன் வேற இடத்துல சினிமா தியேட்டர்ல போய் உட்காரும் போது அந்த இடத்துல குணம் வந்து ரஜகுணத்துல இருக்கலாம், தம குணத்துல இருக்கலாம். படமே வந்து ரஜகுணத்துல படம் இருக்கலாம், தம குணத்துல பேய் படம் எல்லாம் தம குணத்துல இருக்கும். இந்த மாதிரி மாயை, இது
என்ன சொல்லுவாங்க, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அது ஆல்ரெடி தமகுணத்துல இருக்கு. நம்ம போய் அதுல உட்கார்ந்து அந்த மாதிரி மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு சத்த குணம் வரப்போறது கிடையாது, நமக்கு தமகுணம் தான் வரும். அப்போ நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரும் குணங்களால ஆட்சி செய்யப்படுது. நம்மளும் நம்மளோட மனசும் நம்ம ஒரு பாஸ்ட் கர்மா, நம்மளோட பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்மளோட ஃபேமிலி அசோசியேஷன், நம்மளோட டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாமே குணங்கள் அடிப்படையில இருக்கும். அப்ப நம்ம சத்த குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சத்த குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணணும், பேசணும், கேட்கணும், அசோசியேட் ஆகணும். ஏபிசிடின்னு 4 விஷயம் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது அநேகமா ஒரு தடவை 2 தடவை தான் சொல்லியிருப்பேன், நீங்க மறந்துருப்பீங்க. இல்ல யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பக்தியில வந்து ஏபிசிடிங்கிற 4 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நானும் படிச்சிருக்கேன். புதுசா போகும்போது இத நானும் படிச்சிருக்கேன். ஏ அப்படிங்கிறது வந்து அசோசியேஷன், பி அப்படிங்கிறது புக்ஸ், நம்ம இந்த மாதிரி பிரபுபாதர் புக்ஸ் படிக்கிறது, பகவத்கீதை, பாகவதம். இப்போதைக்கு நம்ம 2 புக்கு படிச்சாலே போதும், ஸ்ரீமத் பாகவதம். இதெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சோடனே நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அப்புறம் சி வந்து சாண்டிங், ஹரிநாமத்தை தினசரி சொல்றது. டி வந்து தர்சனம் வச்சுக்கலாம், பகவான தர்சனம் பண்றது. டயட்னா பிரசாதம் மட்டும் சாப்பிடுறது, நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறது. ஸோ இந்த 4 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலே நம்ம ஒரு நல்ல சத்துவகுணத்துக்கு வர ஆரம்பிச்சிருவோம். இந்த வர்ணாசிரமம் அதுக்குதான், சத்துவகுணத்துல நம்மள முடிஞ்ச அளவுக்கு பக்தியில வர வைக்கிறதுக்கு, ஆன்மீகத்துல வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா வர்ணாசிரம தர்மம் வந்து இது இப்படிதான் பண்ணணும்னு ஆல்ரெடி நியமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க சுயநலமா செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை வந்து பொதுநலமா செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா. சேவை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுநல சேவையா மாறும். அது தனக்குன்னு இல்லாம ஃபர்ஸ்ட் குடும்பத்தாருக்கு செய்யலாம், அப்புறம் உடனே சமுதாயத்துக்கு செய்யலாம், அப்புறம் நாட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட ஆரம்ப நிலையில வந்து ஒரு எதிர்பார்ப்போட செய்யறது. சுயநலமா அப்படின்னா தனக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செய்யறது. சேவை செய்யறோம், தனக்கு ஒரு பலன் அதுல கிடைக்குது, ஒரு ஃபேம், ஒரு புகழ் கிடைக்கலாம், திருப்தி கிடைக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மானிட்டரியாவோ நான் மானிட்டரியாவோ, பண ரீதியாவோ இல்ல பணம் இல்லாத ரீதியாவோ நமக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கறக்காக செய்யறது. அப்ப அது அப்படியே முன்னேற அந்த ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் வர தூய்மை ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம வந்து மத்தவங்களை திருப்திப்படுத்தணும், மத்தவங்களுக்கு கரெக்டான ஞானம் கொடுக்கணும், உண்மையான ஆன்ம ஞானம், என்னது ஆத்ம தத்துவா கொடுக்கணும், இறை தத்துவம் கொடுக்கணும், இறை ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல போக்கஸ் பண்ணும்போது சுயநலம் அதுல இருக்காது, போக ஆரம்பிச்சிடும். இனிஷியலா இருந்திருந்தாலுமே அது போக போக சுயநலம் எல்லாம் போய் பொதுநலம் மட்டும் இருக்கும். அதுல பக்தி தொண்டை வந்து மையமா வச்சுட்டு செய்வோம், மத்தவங்களுக்கு பக்தி கொடுக்கணும், பகவான் திருப்தி அடைவார், வேருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. அந்த நோக்கத்திலேயே நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பக்திக்கு ஆட்டோமேட்டிக்கா பக்திக்கு வந்து முன்னேற ஆரம்பிச்சிருவோம். வர்ணாசிரம தர்மத்தோட ஐடியாவே அதுதான். அவங்க யாரா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, பிராமணாவா இருந்தாலும் சரி, சூத்ராவா இருந்தாலும் சரி, அவங்க அப்படியே அவங்க வெறும் வறண்டு ஒரு கர்மயோகத்தை பண்ணாம அதை வந்து செழிப்பா அதுல முன்னேறணும் அப்படின்னா அதுல வந்து பக்திய மையமா வைக்கணும் அப்படின்னு. இப்ப ஞானிகள் யோகிகள் வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பேசாம போய் உட்கார்ந்துக்குவேன்னு உட்கார்ந்தாலும் அதனால அது மாதிரி பண்ண முடியாது. மைண்ட் வந்து இன்ஆக்டிவா இருக்காது, ஒரு இடத்துல ஒரு நிலையில இருக்கவே இருக்காது. சஞ்சல ஹே மனஹ கிருஷ்ணா, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் சொல்லுவோம், காற்ற கூட கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. கிருஷ்ணரும் ஆமான்னு ஒத்துக்குவாரு. பிராக்டிஸ் மூலியமா தான் நம்மளால, ட்ரைனிங் கொடுத்து பிராக்டிஸ் மூலியமா தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல்லாம் இல்லைன்னா அதை டைவர்ட் பண்றது. குழந்தைய வந்து டிவி பாக்குறேன்னு சொல்லுது, அடம் பிடிக்குது அப்படின்னா அதை டைவர்ட் பண்ற மாதிரி ஈக்குவலான ஒரு ஹேபிட் கொடுக்கணும். அதாவது நம்ம மைண்டே நம்மளை கேக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம ஏதாவது அதை புல் பண்ணணும். சரி இதை பண்ணு அதுக்கு பதுவா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதை வளர்த்த என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சென்சஸ் வித்ட்ரா. டாட்டாய்ஸ் எப்படி நம்ம ஆமை உதாரணம் பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணர் சொல்ற ஊமை பார்த்தோம் இல்லையா பகவத்கீதையில,
ஆமை எப்படி தேவையான இடத்துல மட்டும் அதனோட அங்கங்களை வெளியில வச்சுக்கும், தேவையில்லாத நேரத்துல அங்கங்களை உள்ள எடுத்துக்கும். அது போல அந்த சித்த பிரக்ஞைகள் என்ன பண்ணுவாங்க, தேவையான இடத்துல புலன்களை வெளியில விடுவாங்க. பக்தி தொண்டுல ஈடுபடும் போது எல்லா புலன்களையும் உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. எது பக்தி இல்லாத ஒரு சமுதாயத்துல இருக்காங்க, ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்காங்க அப்படின்னா புலனின்பம் தான் அங்க மெயினா ப்ராமினென்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களோட புலன்களை உள்ள எடுத்துக்குவாங்க. டாட்டாய்ஸ் மாதிரி, ஆமை மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப ஞான யோகிகளே வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தாலுமே அவங்க கன்சிமிட்டி தான் ஆகணும். அவங்களோட பூர்வ கர்மா பிரகாரம் அவங்க இன்னும் வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். சாப்பிட்றது, தூங்குறது, கண் முழிக்கிறது, கண் சிமிட்டுறது, அவங்களோட இயற்கை விஷயங்களை அட்டன் பண்றதுங்கிற விஷயங்கள் அதெல்லாம் என்ன ஆக்ஷன் இல்லாம இன்ஆக்ஷனா? கிடையாது, ஆக்ஷன் தானே அதுவும். அப்ப அவங்கனாலையும் சும்மா இருக்க முடியாது. அவங்க சும்மா இருக்கிறேன்னு சொன்னாலும் சும்மா இருக்க முடியாது. யாராலையுமே சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க. மைண்டு சும்மாவே இருக்காது. புலன்கள் சும்மா இருந்தாலும் மைண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து நல்ல விஷயங்களை ஊத்த நம்மளுக்கு மைண்டு வந்து பியூரிஃபை ஆக ஆக நம்மளுக்கு அது ஃப்ரெண்டா மாறும், எனிமியா இருக்காதுன்னு கிருஷ்ணா போக போக அதுவும் சொல்லி கொடுப்பாரு. சோ இதுதான் 7வது ஸ்லோகம், 8வது ஸ்லோகம் ரெண்டு மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ நாளைக்கு 9வது ஸ்லோகம் இல்ல நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு பகவத்கீதை கிளாஸ் இல்லை. ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். அன்ஷா கல்பத்ரூபஷ்ய கிருபா சிந்துபியவச்ச பதிதானாம் பாவினேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஆல் க்ளோரிஸ் டு தி அசெம்பிள் டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்குங்களா?